புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனிடையே தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரசிற்கு 16 தொகுதியும், பாஜகவிற்கு 10 தொகுதியும், அதிமுகவிற்கு 2 தொகுதியும், லட்சிய ஜனநாயக கட்சிக்கு 2 தொகுதி என ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் காமராஜர் நகர் தொகுதி மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதிக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில், லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் காமராஜ் நகர் தொகுதியில் போட்டியிடுகிறார். இதற்கான வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்னர் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்து அங்கிருந்து தனது ஆதரவாளர்களுடன் ஊர்வலமாக வந்து தட்டாஞ்சாவடி ஆதிதிராவிடர் நலத்துறை அலுவலகத்தில் காமராஜ் நகர் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் லட்சிய ஜனநாயக கட்சியில் போட்டியிட தனது வேட்புமனுவை தேர்தல் நடக்கும் அதிகாரியிடம் தாக்கல் செய்தார். இதேபோல் நெல்லித்தோப்பு தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் ஜெயக்குமார் ரெட்டியார் போட்டியிடுகிறார். இவரும் பழைய கலெக்டர் அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார்.